ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 9th அக்டோபர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி இன்னைக்கு 9th அக்டோபர் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேடாக இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ஓப்பன் நியர்பை தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆனது அங்கேருந்து ஒரு லோ, ஓகேவா, ஏடிஎம் மேலே தான் ஓப்பன் ஆயிருந்தது. அங்கேருந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரேலி எஸ்டர்டே 50%, ஓகேவா, அதை க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. நெக்ஸ்ட் கேண்டில் கன்சிஸ்டண்ட்டாக இங்கே கிடைக்கல, அங்கேருந்து ஒரு ஃபால் நமக்கு. ஓகே, பியூட்டிஃபுல்லாக அது அகெயின் ஏடிஎம் மீட் பண்ணி ஏடிஎம் பிரேக் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் ப்ளஸ் எஸ்டர்டே க்ளோசிங், ஓகேவா, அந்த லெவல்லே இந்த சூப்பர் ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே போகிறாங்க. அகெயின் இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் எஸ்டர்டே 50%, அதுக்கிட்ட ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். திரும்ப இந்த 50% பிரேக் பண்ண உடனே கரண்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க, ஓகேவா. கரண்டே ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கொடுத்துருக்க சிஇ ரேஞ்ச் ஃபஸ்ட்டு, தென் ஐவி ரேஞ்ச் 1, ஓகேவா. ஐவி ரேஞ்ச் 1 வந்து ரிஜெக்ட் ஆனவங்க சிஇ ரேஞ்ச் கிட்டே இருந்து திரும்ப ஐவி ரேஞ்ச் 1 பிரேக் பண்ணி ஒரு ஹை கொடுக்குறாங்க, ஓகேவா. இந்த ஹையில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளோட இண்டிகேட்டரில் பார்த்தோம்னா அகெயின் இங்கே ரெசிஸ்ட் ஆகி திரும்ப இங்கே இருந்த ஃபால் சிஇ ரேஞ்ச், தென் பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட், ஓகேவா. ஸோ இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் தான் இருந்தது. இந்த ஸ்லோ மூமெண்ட்லேயே நமக்கு கிராஸ் ஓவர் கிடச்சது. அப்புறம் திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக திரும்ப இந்த ஹையை போய் டெஸ்ட் பண்ணுறாங்க, கரண்டே ஹையை, ஓகே. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால், ஓகேவா. ஃபால் வந்தாலும் திரும்ப நமக்கு இங்கே மேஜர், ஓகேவா, ஆவரேஜ் ரேட் இருக்குது. அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம திரும்ப ஏடிஎம் கிட்ட மீட்டிங் எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கிட்ட வரல. இன்னைக்கு ஓஏயும் ஸ்ட்ராங்காக புட் சைடில் இருந்தது, ஓகேவா. எந்த கிராஸ் ஓவர் எதுவும் கிடைக்கல. ஓகே, ஸோ இங்கேருந்து அகெயின் ஐவி ரேஞ்ச் சீரின் சப்போர்ட் திரும்ப இன்னைக்கான ஹையை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி நம்மளோட ஐவி ரேஞ்ச் 2 கிட்ட, ஓகேவா. இங்கே தான் இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்கே ரெசிஸ்ட் ஆகி திரும்ப சைட் பீஸில் முடிச்சிட்டாங்க, ஓகேவா. வாங்க நம்ம இண்டிகேட்டரில் இந்த லெவல்ஸில் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எஸ்டர்டே ஓப்பன் கிட்ட தான், ஓகே. ஓப்பன் ஆனவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு லோ கிரியேட் பண்ணுறாங்க, ஏடிஎம், ஓகேவா. ஏடிஎம்ல சப்போர்ட் எடுத்தவங்க பிக் மட்டும் தான் கீழே போயிருக்கு. இந்த ஏடிஎம்ல சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக டாப் சிபிஆர் அதையும் பிரேக் பண்ணி ஒரு ஹை கிரியேட் பண்ணுறாங்க. எஸ்டர்டே பாட்டம் சிபிஆர், ஓகேவா. அந்த லெவல் வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப ஏடிஎம், ஓகேவா, இன்னைக்கான கரண்ட் டே லோவை பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப ஏடிஎம்லேருந்து திரும்ப ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணி, ஓகே. இதுக்கு கீழே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் லெவல் நம்ம இன்னோட இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணுறோம். 2 சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறதால இன்னொரு சூப்பர் ட்ரெண்டும் இந்த இடத்துல இருக்குது. எஸ்டர்டே க்ளோசிங் லெவலும் இதான், ஓகேவா. ஸோ இதில் லோவாக எடுத்துக்கிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க அங்கேயும் ஏடிஎம் கிராஸ் பண்ணுறாங்க. இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி, ஓகேவா. இன்னைக்கு கரண்டே ஹை கிட்ட வந்தவங்க திரும்ப அங்கேருந்து ஃபால். அகெயின் நமக்கு இங்கே விவாப் சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே ஃபியூச்சர்லேயும் பார்க்கணும் நம்ம, ஓகேவா. இங்கேயும் விவாப் கிராஸ் பண்ணிடுச்சு. இங்கே ஃபால் வராங்க, ஃபால் வந்து இங்கே கிராஸ் ஓவர் கிடைக்கல. திரும்ப நமக்கு க்ரீன் கேண்டல்லாம் கிடச்சிருக்கு, ஓகேவா. இங்கே விவேப் சப்போர்ட் எடுத்தவங்க விவேப் சப்போர்ட் ப்ளஸ் கரண்டே ஓப்பனிங், ஓகேவா. அதில் சப்போர்ட் வந்து திரும்ப அங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி, ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக சிஇ ரேஞ்சு பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 1 போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இங்கே ஐவி ரேஞ்ச் 1 டெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து அகெயின் ஃபால் இந்த மூவிங் ஆவரேஜ் லைன், ஓகேவா. அதில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப கரண்டே ஹை, ஓகேவா. கரண்டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா. கொடுத்தவங்க இங்கே ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, ஓகேவா. ஸோ இதுக்கிட்ட போகாமல் அங்கேருந்தே ஒரு சிஸ்டம் ஒரு ஃபால், ஓகே. இது எஸ்டர்டேவோட சிபிஆர், ஓகே. சப்போர்ட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி திரும்ப இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்ட் நமக்கு பாடி இல்லை. நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு உள்ள வந்துருச்சு. பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு சைட் வேஸ் மூமெண்டம், ஓகேவா. எஸ்டர்டே சிபிஆருக்கும் ஐவி ரேஞ்ச் 1க்கும், ஓகே. திரும்ப இங்கே ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சதுக்கப்புறம் நீ கரண்டே ஹை வந்து திரும்ப போய் டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால், ஓகே. அகெயின் எஸ்டர்டே சிபிஆர் அங்கேருந்து திரும்ப ஸ்லோவாக ஒரு ரைஸ் ஆகி திரும்ப அகெயின் கரண்டே ஹையை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே ஹையையும் பிரேக் பண்ணுறாங்க, ஓகேவா. ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு மட்டும் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷனில் நீங்கள் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க, ஓகேவா.
நெக்ஸ்ட் நம்மளோட ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக். ஓகே, இது ஓப்பனிங்கில் நமக்கு ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலே தான் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே ஃபுல்லாக டைனமிக் பிஇபி மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் இந்த ஸ்ட்ரைக்குக்கான ஏடிஎம் பேர் டிகேவே ஆகலை. ஓகேவா? இப்போ ஏடிஎம் ஷிஃப்ட் இங்கிருந்து 2 ஷிஃப்ட் ஆகிருக்கு. அது என்ன மீட்டிங் பாயிண்ட் பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க மார்னிங்கே இவங்க ஓப்பன் ஆனது, ஓப்பனிங்கில் இருந்தே நமக்கு டைனமிக் பிஇபி மேலே தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அகெயின் கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா? கரண்ட் டே ஓப்பன் ப்ளஸ் எஸ்டர்டே க்ளோஸ், சி க்ளோஸ். அங்கே வந்தோடனே திரும்ப அகெயின் ரிவர்ஸ். ஒன்ஸ் விவேப்புக்கு மேலே போனவங்க திரும்ப விவேப்பில் டெஸ்ட் எடுத்து ஐவி ரேஞ்ச் 1 ஐவி ரேஞ்ச் 2 ஓகேவா பியூட்டிஃபுல்லாக இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப அந்த ஐவி ரேஞ்ச் 2 பிரேக் பண்ணி சியோட ஹை போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, ஆனால் முடியல மார்க்கெட். ஓகே, அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா? திரும்ப ஒரு சைட்வேஸ் மவுண்டம் தான் இன்றைக்கி ஐவி ரேஞ்ச் 2. திரும்ப விவேப் கிட்ட வந்தவங்க திரும்ப ஐவி ரேஞ்ச் 1ல் சப்போர்ட் எடுத்து திரும்ப ஐவி ரேஞ்ச் 2 கிட்டே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரைக் பொறுத்த வரைக்கும் இதில் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் பார்த்துடலாம். இவங்க மார்னிங் ஓப்பனிங்கே நமக்கு விவேப்புக்கு கீழே போயிட்டாங்க. போனவங்க திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக விவேப்புக்கு மேலே வந்தாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க நிற்க முடியல. திரும்ப விவேப் கீழே வந்தவங்க அவங்களோட பி லோ, ஓகேவா, ஹோமா ஸ்டேஜ் லெவலுக்கு போயிட்டு பி லோவே நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பி லோ கீழே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனால் கால் சைடில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டைனமிக் பிஇபி கால் சைடில் எவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நமக்கு சொல்கிறது எவ்ரி டிப் பை. ஓகேவா? எவ்ரி டிப் பை அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம ஓஏலையும் இதை பார்த்துடலாம். ஓஏல பார்த்தாலும் நமக்கு தெரியுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே, மார்னிங் ஓப்பனிங்லேயே நமக்கு புட் சைடில் தான் ஜாஸ்தி. இங்கே ரெண்டு ஈக்குவலண்ட்டாக வந்தாங்க, கிராஸ் ஓவர் கிடைக்கல. திரும்ப இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக புட் சைடில் ஓ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கால் சைடில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஒரு மொமெண்டம் போதும் பையர்ஸ் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துக்க முடியும். தென் இந்த டிஃபரன்ஸ், ஓகேவா, இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸால் ஒரு டிப்லையும் பை பண்ணாலே இன்னைக்கு அதே பையர்ஸ் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே இவ்வளோ பெரிய கேப் இருக்கும்போது பையட் எவ்ரி டிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா பார்த்துடலாம். இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா கொடுத்துருக்கிறது நேற்றோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. எஸ்டர்டே ஹையை ஜஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸில் பிரேக் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே லோ கிட்டலாம் போகலை நம்ம. ஓகேவா? எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. ஓகே, டுடே ஹை நியர். இன்னைக்கான ரேஞ்ச் 175 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்னைக்கான 50% 25 128 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. வீக்லி ரேஞ்ச் இன்னும் அதே தான் சஸ்டெயின் ஆகுது. ஓகே, ரேஞ்ச் பிரேக் எதுவும் கிடைக்கல. இன்னைக்கான சார்ட்டு பார்த்தாலும் தெரியும், நேற்று ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இன்னைக்கு அதை ஒரு புல்லிஷாக மாற்றிருக்காங்க. பார்ப்போம் இந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத. ஓகே, நாளைக்கு தேவையான ஆப்ஷன் செயின் டீடைல் பார்த்துடலாம். நம்ம நாளைக்கு ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25,200 ரீசன்ட் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். தென் இதோட ஐவி பார்த்துங்க 7.57 6.78. நேற்று நம்ம பார்த்துருந்தோம் புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருந்தது, கால் சைடில் கம்மியாக இருந்து. புட் சைடில் அதிகமாக இருந்த ஐவியை இன்னைக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிஇ சைட் ட்ரெண்ட் பண்ணி குறைச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகே, தென் இது நாளைக்கு நம்ம ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸ். இன்னைக்கு என்எஸ்சி கொடுத்த க்ளோசிங் டேட்டா வச்சு நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ் நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,200. இது அதுக்கான சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்ச், இது எஸ்டர்டேயோட 50%, இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1 2 3 எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? அதே மாதிரி டவுன் சைடில் ஐவி ரேஞ்ச் 1 ஐவி ரேஞ்ச் 2 ஐவி ரேஞ்ச் 3 சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் லோ. இது மந்த்லிக்கான 50%, வீக்லி 50% இன்னும் லெவலில் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம என்எஸ்சி கொடுக்குற க்ளோசிங் டேட்டா வச்சு பிளாட் பண்ண லெவல்ஸ். ஓகே, இந்த லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சிங்க, கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸில் மட்டும்தான் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கான 95% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோலும் பாருங்கள், எல்லா வீடியோலுமே நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏதாவது ஒரு நாளில் அது பிரேக் அவுட் கிடச்சி வெளியே போயிருந்தாலும் திரும்ப உள்ளே வந்து தான் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளோட டோட்டல் வீடியோவில் ஒரு 1 or 2% ஒரு நாள் 2 நாள் நடந்திருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.